ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தேவி லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலில் என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றின விளாக் தான் போடுவேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னைய மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலேருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக அவங்கள மாதிரியான பெண்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத பேட் கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. எனக்கு இது வரையும் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. சொல்கிறேன், பொதுவாகவே நிறையா லேடிஸ் பார்க்கக்குள்ள எனக்கு வந்து இப்போ வீடியோ எடுக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேன். எப்போதுமே நான் சிம்பிளாக தான் இருப்பேன். ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறதுனால ஒரு சில விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. தேவைப்படுறப்ப வாங்குறது வந்து அனாவசிய செலவில் இல்லை, அது வந்து ஒரு ஆடம்பர செலவில் போகாது. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கியிருக்கிறோம். அதை இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் வீடியோ ஒட்டுக்கு அது ஒன்று. அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஷார்ட்டாகவும் போட்டுட்டேன். அதனாலே இன்றைக்கி எப்படியாவது நான் இப்போ விட்டேன்னா அப்படியே வீடியோ போட மாட்டேன். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து அப்படியே நான் விட்டு வச்சுருக்கிறேன், எடிட் பண்ணாமையே. அதாவது என்ன பண்ணலாம் நம்ம பேசி போடுற வீடியோஸ் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, அந்த மாதிரியே நான் அப்படியே ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன தான் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலும் நிறைய பணம் இருக்கும், ஆனால் அவங்களுமே யூடியூப்பில் நிறைய சாதிக்கிறாங்க. அவங்க ஒரு கேட்டகரினா. செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா, வீட்டில் இருந்துட்டு வேலைக்கும் போக முடியாது, இன்கமும் கம்மியாக வரும், குடும்பத்தையும் சமாளிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யூடியூப்பில் வருவாங்க. வந்துட்டு வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உண்மையாகவே அவங்கள மாதிரி பெண்களுக்கு ரீச்சே ஆகாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சமையல் வீடியோவாக இருக்கட்டும், நார்மல் எந்த விலாக் வீடியோவாக இருக்கட்டும், சப்போர்ட்டிங்கே கிடைக்காது. அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இப்போ நான் இருக்கிறேன். அதனால் உங்களுடைய சப்போர்ட், லைக், சப்ஸ்கிரைப் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதுதான், யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டு அப்படியே வீடியோ போடாமல் விட்டுறது, அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இத்தனை நாள். இப்போவுமே வீடியோ எடுக்கிறேன், மைக் போட்டு பேசிகிட்ருக்கேன். ரொம்ப சவுண்டாக பேச முடியாது, அதனால் மைக் போட்டு பேசிகிட்ருக்கேன்னா அந்த வீடியோ வந்து ஒரு வேளை ரெக்கார்ட் ஆகுதா ஆகலையான்னு கூட தெரில. நான் செக் பண்ணிட்டு தான் உட்காந்தேன், ஆணுச்சு. இப்போ மறுபடியும் ஆகுதான்னு தெரில. ஆகலைன்னா எனக்கு அதுவே ஒரு டிஸப்பாயிண்டடாக இருக்கும். சரி, ஓகே, நான் ரொம்ப பேசலை. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டது அப்படியே தலையில் இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்படியே பேசிகிட்டே இருந்தால் லென்த் ஆகிடும். இது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல எப்படி வந்திருக்கணும்னு தெரில. என்னன்னா, இது ஒரு இதுதான் வாங்கினேன், தலைகீழ தெரியுது, பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி அப்படின்றது தான். எதுக்காக இது வாங்கினேன்னா, இப்போ நான் சொன்னலையா, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சி வருவோம். நம்ம ஒரு ரீச் வரக்குள்ள நம்மளுக்கு வந்து யூடியூப்பே ரெக்கமெண்டேஷன் பண்ணுது லைவ் போட சொல்லி. அப்போ வந்து சரி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் லைவ் பற்றி எதுவுமே தெரியாமல் இருப்போம். ஒரு சிலருக்கு தெரிஞ்ச வருவோம்னா தெரியாமல் இருப்போம். அதை எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம போகக்குள்ள நம்மளுக்குனே வருவாங்க காலை பசங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட் கமெண்ட் கொடுத்துட்டா வராது. சரி, அப்படி இருக்கக்குள்ள லைவ் வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கல. அது ஒரு எப்படி சொல்கிறது, அது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அப்போ தான் நான் வீட்டில் கேட்குறப்போ என்ன சொன்னாங்கன்னா, சமைச்சிட்டே அப்படியே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது மழை காலம் இருக்குது, நான் வந்து விறகு அடுப்பில் சமைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியில் அப்படியே நேச்சுரல்ஸ்லாம் பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு அந்த வீடியோ பார்க்கவும் நல்லாயிருக்கும். யாராவது ஒருத்தவங்க வரவங்க லைக்காவது போடுவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியாவது அந்த ஆடு மாடு கோழியாவது பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் சும்மா கேஸ் அடுப்பில் அதுவும் அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. நானாக ஏதாவது அந்த ஃப்ளவர்ஸ் மாரி வச்சுட்டு சமைப்பேன். அது எவ்வளோ நேரம் யார் பார்ப்பாங்க?
ஸோ வந்து இப்போது ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும்னா இது ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஏதாவதுன்னு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் அதுமாரி அது வேணாலும் ஒட்டலாம். உங்களுக்கும் அந்தமாரி ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்டிக்கர்ஸ் அதுமாரி ஒட்டலாம். ஆனால் வந்துட்டு இது எனக்கு என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 100, 200 அப்படின்னு தேடக்குள்ளே இது ஒன்று கிடச்சிச்சு. ஸோ இதை ஆர்டர் போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே அங்கே நான் மாட்டி தொங்க விட்டுட்டு இது எதனால் ஆர்டர் போட்டேன் அப்படின்ட்டா, இப்போ வந்து ஒருத்தவங்க வர்றாங்க, நம்மளே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நமக்கு வந்து கடவுள் நேரடியாக யாரையும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு யார் மூலமாக அதை வந்து உதவி செய்வாங்க. அதே போல் வந்து ஏதோ இப்போ நம்ம மன கஷ்டத்தில் ஏதோ ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு வசனம் எழுதியிருக்கிறோம், ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கோம், அதை பார்ப்போம். இப்போ நான் தான் நினச்சேன், நம்ம லைவுக்கு வந்து யாரோ ஒரு மன கஷ்டம் கூட வர்றாங்கன்னா இதை பார்த்தாலாவது அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ இதை விட இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. சரி எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுறதுனால நான் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல நம்ம வீடியோ யார் பார்ப்பாங்க பார்க்கல அப்படின்ட்டு. யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி மொபைல் சரியில்லாமல் போயிட்டு இல்லைனா எப்போவோ ரீச் ஆகிருக்கலாம். அந்த பயம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போது நல்ல ரீச் கிடச்சிருக்கும். கொஞ்சம் கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டும் வேணும் நம்மளுக்கு, அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். நான் இன்றைக்கி தான் டைரெக்டாக பேசி வீடியோ எடுக்கிறேன். ஆனாலுமே மைக்கில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியலை, இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க. நீங்கள் பாருங்கள், அதில் வந்து அதில் செயின் மாரி கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ஏமாற்றம்தான். சரியா, இதை வந்து நம்ம ஒரு ஊக்கு மாரி போட்டு அந்த இடத்துல தொங்க விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறவங்களுக்கு ஆனால் தலையில தான் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். ஏதோ வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து அது வந்து வீட்டுக்கு வந்து 1 மாதம் ஆகுது, யூஸ் பண்ணியாச்சு. வீட்டுக்காரர் வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் தான் அதை பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், பார்த்ததுமே ஒரு மாதிரி எனக்கு தலையில் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேன் கூடு மாதிரி இருந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு வெளில தூக்கி போடுங்கன்ட்டேன். அதுக்கப்புறம் சரி வீடியோவில் காமிக்கலாம். இப்போயுமே எனக்கு வந்து நிறைய சொன்ன அரிக்குது, தூக்கி போட்டுருவோம், வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்சல் அவ்வளோ சேஃப்டியாக வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணிட்டோம். என்னன்னா டன்டரைன் பர்ஃப்யூம் தான். அமேசான் காடுகளில் 4 வகையான மூலிகை வளர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அரிய வகை பர்ஃப்யூம். நல்லா இருக்குது. அதாவது இது வந்து விளம்பரத்துக்கோ இல்லை ஆடுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணோம். ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. யாருக்காவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லிங்க் தரேன், நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த அளவுக்குலாம் இதனால உங்களுக்கு கமிஷன் வருமா அப்படின்னா அந்த அளவுக்குலாம் இன்னும் வளரலை. இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து வரும், பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.